நான் தான் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு தாய் கிழவின்னு வைங்க. நல்லா இருக்கீங்களா? அப்போ எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? மாராசன் அருங்க, மாராத்தி அருங்க. என்னடா இப்ப புதுசா ஒரு தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்குல்ல. கட்சி ஆரம்பிச்சு மேடைக்கு மேடை இருந்திருந்தாப்புல முக்கிக்கிட்டு கத்துது பாருங்க. இந்த தம்பி தான் இப்படி முக்கிக்கிட்டு திடீர்னு பயமுறுத்துறாப்புல. என்னையில அன்னைக்கு கொண்டு போய் பள்ளிவாசல்ல தண்ணி அடிச்சுதான் கொண்டாந்தாங்க. திடீர்னு கத்தவும் நான் பயந்து போயிட்டேன். இப்படி அந்த தம்பி தான் இப்படி கத்துதுன்னு பார்த்தா அந்த தம்பி வேற சொல்லிக்கிட்டு அத பார்க்க வர்ற ரெண்டு சில்லுவண்டுக பூரா அப்படித்தான் கத்துதுக. திடீர்னு எதுக்குத்தான் கத்துதுகன்னே தெரியல. இது கத்துதுகத்தான் பயந்து கிடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா வாரவங்க பூரா சினிமால இருந்து வர்றதுனாலையும் எம்சிஆர் நான் எம்சிஆர்ன்னு சொல்லிட்டே இருந்தா அவருக்கும் உங்களுக்கும் என்னையா வாய்க்க தகராறா? எதுக்கு அவரை பிடிச்சி இருக்கீங்க? நீங்க உங்க சொந்த பேரை வச்சுல்ல யாரா இருந்தாலும் தேய்க்கணும், அவரை எதுக்கு இழுக்கீங்க? சொல்லுங்க. நான் சொல்றது வாஸ்தவம் தான். மேடையில படத்துல அம்பேத்கர் இருக்காக, அண்ணாதுரை இருக்காக, இவரு பெரியார் இருக்காக, வேல்நாச்சி அம்மா இருக்காக, இம்முட்டு பேரும் இருக்காக. நாளைக்கு அவங்க அந்த படத்துல இருக்கிறது விஷயம் இல்ல, அந்த வரிசையில உங்க படம் இருக்குதான்னு பாக்குறோம். என்ன சரிதா? நாளைக்கு அந்த வரிசையில நீங்க இருக்கீங்களாங்கிற அளவுக்கு நீங்க இருக்கோம். திடீர்னு வர்றது, திடீர்னு புதிச்சுட்டு நான் தான் எம்சிஆர் அப்படின்னா எப்படி ஏத்துக்கிறது சொல்லு? அப்புறம் என்ன உள்ள கைய வச்சிருவியலா, என் மேல கைய வச்சிருவியலா அப்படிங்கலாம். கைய வச்சுதான் பாருங்களேன். பாத்தீங்களா? கைய வச்சா ஊர்ல இருக்கிற காலேஜ் பிள்ளை எல்லாம் போய் நிக்குங்களாம். அவன் வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பானா என்ன? நான் கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போயிடுவேன். என்ன அடுத்த அண்ட நாட்டுக்காரனோட பொரிய சண்டையோட கேட்க அதுகள்ல எல்லாம் கூப்பிட்டா எப்படி? அதுகெல்லாம் இப்ப அப்படித்தான் திரியுதுக. நல்லது கெட்டது தெரியாம திரியுதுக. என்ன செய்ய? மேட நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நம்ம கொஞ்சம் நாள் கடைபிடிக்கணும்யா. அதெல்லாம் தெரிச்சுக்கிறணும். மேட நாகரிகம்னா என்ன? எம்சிஆருங்கிறீங்கல்ல, அவர் என்ன செய்வாராம்? மேடையில பேசும்போது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு பேசையில யாராவது எதிர்கட்சிக்காரவங்கள இங்கே நான் மறுவாரி இல்லாம பேசிட்டா அவர் சத்தம் போடுவார், வைவார். எனக்கும் அவங்களுக்கும் 1000 இருக்கு. நீங்க அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவர் மனுஷர் அப்படித்தான் இருக்கும். முதல்ல சப நாகரிகம் மேட நாகரிகம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஒருக்கா எம்சிஆர் என்ன செஞ்சிருக்காரு? கூட்டத்துக்கு போயிருக்காரு. போகையில சனவெல்லாம் அலமோதுது. அவரை பார்க்க வந்ததுக்கு பூரா அலமோதுனதுல கடுப்பாகி போன ஒரு போலீஸ்காரரு ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டார். அடிக்கவும் எம்சிஆர் என்ன செஞ்சாராம்? படக்குன்னு அந்த இடத்துல தரையில உட்காந்துட்டார். உட்கார்ந்து எதுக்கு அவன் அடிச்சீங்க, என்ன காரணத்துக்கு அவன் அடிச்சீங்க, அவன் என்ன குத்தம் செஞ்சான்னு சொல்லுங்க, நான் கேட்க அப்படிங்கார். அப்புறமா போலீஸ்காரவங்க அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. தெரியாம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்னடான்னா இந்த எத்தனையோ பேரு இப்படி செத்து போறாங்கன்னு சொல்லவும்
உங்களை காப்பாத்திக்கிட்டு திடு 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 திடுன்னு ஓடுறீங்களையா? எப்படி அப்புறம் நம்பி உங்க பின்னாடி வாரது? சொல்லுங்க பாப்போம். நியாயத்தை சொல்லுங்க. போலீஸுக்காரவங்கள குறை சொல்றீங்க. அவங்கதான் காப்பாத்தி கொடுக்கணும், அவங்கதான் காவல் காக்கணும்னு சொல்றீங்க. அது போலீஸ் வேலைன்னா மட்டும் என்ன லேசுன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸ கொண்டாந்து இன்னொரு ஊர்ல ரொம்ப தூரத்துல ஒரு ஆளு பெரிய மனுஷன் வாராருன்னு சொல்லி அங்க அந்த ஊருக்கு காவலுக்கு அனுப்புவாங்க, காக்க அனுப்புவாங்க. பகலெல்லாம் கொட்டு 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 கொட்டுன்னு அந்த வெயில்ல சுத்துற வெயில்ல நிப்பாங்க அந்த போலீஸ்காரவங்க. ஒரு மாத்திரங்களை கூட போக முடியாது, விலக முடியாது செத்தா. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு மோள நேரம் இல்லாம தண்ணி குடிக்காம நீர்க்கடுப்பு வந்து அவங்க பாடுற பாடெல்லாம் நீங்க நேர்ல பாத்துருக்கணும். எங்க வீட்டுல எத்தனை பேரு போலீஸ் இருந்து நான் பார்த்திருக்கேன்னு தெரியுமா? என் தாய் மாமங்க 2 பேரும் போலீஸாத்தான் இருந்தாங்க. சித்தப்பா இருந்தாரு, சித்தப்பா மையன் இருந்தாரு, சித்தப்பா மக இருந்தா, மக குருத்தையும் இருந்தாரு. எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அவங்களையும் குறை சொல்லாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எம்சிஆர்னு அவர் லேசுப்பட்ட ஆள் இல்ல. ஆமா, அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அது அப்புறம் அந்த தாய் கிழவிகளுக்கெல்லாம் கோபம் வந்துடும். அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற இடத்துக்கும் வகிக்கிற பதவிக்கும் மறுவாதி கொடுக்காம 3 தலைமுறை பேரையும் பேர் சொல்லி மேடையில பேசுறீங்க. என்ன சொல்றீங்க? அது சரியா? 3 தலைமுறையும் பேர் சொல்லி சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மறுவாதையும் கத்துக்கிறோம். நம்ம மறுவாதைய நம்ம கொடுத்தாதான் நமக்கு கிடைக்கும். மக்களுக்காக சனங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்குத்தான் அரசியலுக்கு வரணும். ஏன் சொந்த நோக்கத்துக்காக இவன் கிள்ளி வச்சுட்டான், அவன் கடிச்சு வச்சுட்டாங்கிறதுக்கெல்லாம் அரசியலுக்கு வந்தா எல்லாரும் உங்க பின்னாடி நிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க. அதுக்காக ஊராவட்டுக்குள்ள எல்லாம் நம்ம இழுத்து கொண்டு போய் எங்கிட்டாவது விடணும்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வயசு இருக்கு, உங்க கட்சியை ஒண்ணும் செய்ய வேணாம், பத்திரமா வச்சிருங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு நடத்திக்கிட்டு போங்க. உங்க மேல மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரட்டும். நல்ல அபிப்பிராயம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா பாருங்க. என்ன நான் சொல்றது தானே, உங்க வீட்டு தாய்க்கலடி மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதாவது தப்பா சொல்லி இருந்தேன்னா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்டு சரியா வரட்டும். நாளை பார்ப்போம்.